ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கும் எனக்கும் எது மகிழ்ச்சி சொல்லுங்க பாப்போம்? அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா? அவர் நமக்குள்ள இருக்காரு பார்த்தீங்களா? இன்னொரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சம் தூரம் போயிட்டுருப்போம். அகைன் திரும்ப கிட்ட வந்ததுக்கப்புறம், நம்ம ஆத்துமாவுக்கு தெரியும், அவர் நமக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னு. அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு பாருங்க. இட்ஸ் ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ் அந்த ஹாப்பினஸ். ஸோ, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா எடுத்து போட்டுட்ருக்கேன். ரெஸ்பான்ஸ் பெரிய அளவு வருதா, சின்ன அளவு வருதா, அது முக்கியம் இல்ல. எங்களுக்கு சபை இருக்கு, ஆத்துமாக்கள் இருக்காங்க, எங்க போதகர் இருக்காங்க. எங்களுக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. வி ஆர் குட். அநேக ஆத்துமா ஆதாயப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். நிறைய காரியங்கள் இருக்கு. இது ஆவியானவர் இந்த காரியங்களை செய்ய சொன்னார். திஸ் இஸ் நாட் ஃபார் வியூஸ் ஆர் சம் பாப்புலாரிட்டி ஆர் சம் ஃபெமிலியர். நாட் ஃபார் தட். மெயின்லி இட் இஸ் ஃபார் டு பில்ட் ஹிஸ் கிங்டம். அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கான தரிசனம் இது. நீங்க கேட்கலாம், இதுக்கு தடை எதுவுமே வரலையான்னு. ஏகப்பட்ட தடை இருக்கு. ஒவ்வொரு நாளும் தடைகளை சந்திக்கிறேன் நான். ஒவ்வொரு நாளும் நான் போராட்டங்களை சந்திக்கிறேன். ஆனா கர்த்தர் சொன்னாரு, எப்படி நான் மோசேயோடு கூட இருந்தேனோ, அதே போல கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்லுவாரு, ஜாஷுவா, நான் மோசே கூட எப்படி இருந்தேனோ, அதே போல நான் உன் கூட இருக்கிறேன். அதே வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கும் எனக்கும். எப்படி மோசே கூட இருந்து, பார்வோன் மிகப்பெரிய ஆள், அவனெல்லாம் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அவனையே அதம் பண்ணிட்டார். எப்படி? தலைச்சன்னு கொன்னுட்டார். சங்காரத்தூதனை அனுப்பி காலி பண்ணிட்டார். ஒரு சில நபர்கள் ஒரு சில காரியங்கள் பாருங்க, உடனே கேட்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஸ்டபனா இருப்பாங்க, விடாப்புடியா இருப்பாங்க, விட மாட்டேன். கர்த்தர் தம்முடைய பலனையும் தம்முடைய வல்லமையும் காமிக்கும் பொழுது அவங்க அமைதியாவாங்க. அது வரைக்கும் பார்த்துக்கலாம் வாங்க. இப்படி மேபி உங்கள் ஊழிய பாதையில் இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், எனி. நீங்கள் அன்பாக பேசும்போது பாருங்கள், அவங்க உங்கள் வழிக்கே வரமாட்டாங்க. ஒரு சில எச்சரிப்பெல்லாம் தேவன் கொடுப்பார், உங்களை கொண்டு கொடுப்பாரு, அதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே அவங்க பயப்படாததுனால, தேவனுக்கு அந்த பயம் இல்லாமல், கர்த்தருக்கு பயப்பட வேண்டுகின்ற அந்த பயம் இல்லாமல், வா பார்த்துக்கலாம் அப்படின்னு கடினமான ஹார்ட் அண்ட் ஹார்ட். அப்படி இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமை காமிப்பார். ஸோ, உங்களுக்கு எனக்கு பெரிய பலன் என்னன்னா, தடைகள் இருப்பது மிக நல்லது. ஏங்க? அப்போ தான் நம்ம தேவன் கூட இருப்போம். அதனால் அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை உங்களுக்கு. ஸோ, நான் இன்றைக்கி என்ன வார்த்தை ஆவியானவரே அப்படின்னு அமரும் பொழுது, மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். வசனம் 7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகள் பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பது. இந்த ஜெபம் எல்லாருக்கும் தெரியும். நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க இந்த ஜெபத்தை. சபை இல்லாமல் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ஒரு காரியம் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். தேவனுடைய வல்லமை உங்களுக்கு வேணுமா? தேவனுடைய அதிகாரம் உங்களுக்கு வேணுமா? இந்த பூமியில் நீங்கள் சாதிக்கணுமா? இந்த சமுதாயத்தில் தள்ளப்பட்டிருக்கீங்களா? யாரும் மதிக்கல, யாரும் என்னை கண்டு கூட மாட்டுறாங்க, எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கூட என்ன சாப்பிட்டேன்னு கூட எனக்கு கேட்க யாருமே இல்லை.
கேன் ஐ டெல் யூ சம்திங்? உங்கள் கையில் வேதம் இருக்கா? நீங்கள் ஆண்டவர் அறியாத பிள்ளையாக இருக்கலாம். நீங்கள் வேறு காரியங்களை சார்ந்த நபராக இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல போகிறேன். உங்கள் ரூம் எப்படி, உங்களுக்குன்னு தனி ரூம் இருக்கும், இல்லை நிறைய இடம் இருக்குது. போங்க, அமருங்க, முழங்கால் படிடுங்க, அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுங்க. நான் உங்களை போல் மாறணும், நீங்கள் எனக்குள்ளே வாங்கன்னு கேளுங்க, அவர் வருவார். தேவனை போல் நீங்கள் மாறணும். உங்களுக்கு அவர் என்ன வைத்திருக்கிறார்? இது பூமியில் பிறந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள, நான் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறேன், எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் அவர் தான் உங்கள் அப்பா. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, ஆனால் இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கும் எல்லாருக்குமே அவர் ஏதோ ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் காரியங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை எப்படி பெற முடியும் அப்படின்னா, அவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து அவரிடத்தில் நீங்கள் ஜெபித்தால் தான் அதெல்லாம் பெற முடியும். அவரோடு பேசினாதான். அவரே சொல்கிறார் பாருங்க, நீ போய் 6:6 மத்தேயு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. யாரும் இருக்க வேணாம், நீங்களும் அவரும். உங்களுக்கு என்னங்க வேணும்? உங்கள் வீட்டு நில பிரச்சனையாக இருக்கா? சபையில் ஒரு சில தடைகள் இருக்கா? சபையில் போராட்டம் இருக்குப்பா, குடும்பத்தில் சில போராட்டங்கள் இருக்குப்பா, லேண்டு பிரச்சனை இன்னும் முடியல, கடன் பிரச்சனை இருக்குது. கடன் பிரச்சனை 2 காரணம். ஒன்று, நம்மளே எக்ஸ்ட்ரா வாங்கிடுவோம், கர்த்தரை கேட்காம வாங்கிட்டு, ஆண்டவரே அது எப்படின்னா தீர்த்துருங்க, கடன்காரன் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. மெடிக்கல் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கா? ஊழியத்தை நடத்த முடியல, ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கா? லைஃப் ஒரு கேள்விக்குறியாக இருக்கா? போங்க, கதவை பூட்டி கொள்ளுங்க, ஜெபிங்க. நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு விடை தெரியாமல் இருக்கும், ஆனால் நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பலனாக இருப்பீங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் பரலோகத்திலிருந்து உங்கள் மீது அபிஷேகம் ஊற்றப்பட்டு இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமல் அவர் சன்னிதானத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு உங்களுக்குள்ளே வந்திருக்கு. அது உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கும் தெரியாது, பார்க்கலாம் முடியாது. ஆனால் உள்ளான மனிதன் தெரியும். திடீர்னு ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க. அந்த பிரச்சனை முடியாது, ஆனால் அந்த பிரச்சனையை மேற்கொள்வீங்க. ஜெபம், ப்ரேயர் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். நீங்கள் உருவாகிற இடம் ஜெபம். உங்களுடைய எல்லா தடையும் உங்களால் தான் தகர்க்க முடியும். உங்களுக்காக நீங்கள் தான் ஜெபிக்கணும், உங்களுக்காக மற்றவங்க ஜெபிக்க மாட்டாங்க. உங்களுக்காக நீங்கள் தான் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு அவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது தேவையற்ற வார்த்தையை பயன்படுத்தாமல், ஜீசஸ் யார், வசனங்களை வைத்து ஜெபிங்க, விசுவாசமாக ஜெபிங்க. ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் காரியங்கள் முடிந்த பிறகு நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்றது இட்ஸ் எ நேச்சுரல். அது இயல்பாக எல்லாருமே செஞ்சுருவாங்க. ஆனால் காரியம் முடிவதற்கு முன்பதாகவே நான் அவரை துதிக்கிறேன் பாருங்க, உள்ளத்தில் தேங்க்ஸ் பண்ணுறேன்ப்பா, இந்த காரியத்தை நீங்கள் முடித்ததுக்காக நீங்கள் மையம்பட போகிறீங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் நீங்கள் மையம்பட போகிறீங்க. ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிசல்ட், ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஜட்ஜ்மெண்ட். உலகம் கொடுத்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கிட்டேன், இப்போ உங்களுக்கான தீர்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி, அதுக்காக நான் காத்திருக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா. நான் சில சமயம் கீழே விழுந்துட்டேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னித்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி என்று அவர் துதிக்கும் பொழுது தானாக வல்லமை புறப்பட்டு வந்து உங்களை பலப்படுத்தும். ஒருவேளை ஜெபிக்கிற எண்ணமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆபத்தில் இருக்கீங்க. அந்த ஜெபிக்கிற வாஞ்சியே வரமாட்டுதுப்பா அப்படின்னா கொஞ்சம் ஆபத்தில் இருக்கீங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்குன்ற எண்ணம் இருக்குன்னா பரலோகத்தினுடைய மகனாக மாறிக்கொண்டிருக்கீங்க. அவர் எப்பொழுது வேண்டும் என்றாலும் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஒன்னே ஒன்று, ப்ரேயர் இஸ் டாக்கிங் டு காட். உலகத்தை உருவாக்கின தேவனோடு பேசுகிறது தான் ஜெபம். நீங்கள் பேச அதை அவர் கேட்டு பதில் கொடுப்பார். கொடுக்குற இடத்துக்கு நேராக வந்திருக்கீங்க, பெருகின்ற இடத்துக்கு நேராக வந்திருக்கீங்க.
அநேகர் 7 வருஷம் 10 வருஷமாக ஏகப்பட்ட ட்ரபுளோடு இருக்கீங்க, போராட்டத்தோடு இருக்கீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் ஜெபத்தை விடலை. ஜெபம் தான் உங்களை பலப்படுத்தும். ஜெபம் தான் உங்களை உருவாக்கும். தேவன் உங்களோடு கூட இருப்பார். பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அவருக்கு பதில் கொடுப்பார். ஏற்ற சமயத்தில் அவருக்கு பதில் கொடுப்பார். ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவரோட மீண்டும் இணையுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.